ஒரு மனிதர் வந்து பாத்தீங்கன்னா 45 டெல் யூனிட் அளவு தாங்க வலியை பொறுத்துக்க முடியும். ஆனா பிரசவத்தின் அப்போ ஒவ்வொரு பெண்ணுமே 52 டெல் யூனிட் அளவு வலியை பொறுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 எலும்பு சேர்ந்து ஒரே நேரத்துல குறைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெயினை தாங்க கொடுக்கும். சோ இந்த ஒரு பெயின் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கையில அந்த பேபி கிடைக்கும் போது இருக்கும் பாத்தீங்களா ஒரு ஃபீல், அந்த ஃபீலுக்கு முன்னாடி இந்த வலி எல்லாம் ஒண்ணுமே இல்லான்ற மாதிரி காணாம போயிடுங்க. சோ இந்த ஃபீல் வந்துட்டு தாய்மை அப்படின்ற ஸ்தானத்தை நமக்கு உணர வைக்கிறவங்க நம்ம பேபி தான் இல்லையா? நம்ம அதனாலதான் நம்ம பேபி மேல அளவு கடந்த பாசம், அன்பு, இந்த உலகத்திலேயே நம்ம பேபி தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லா அம்மாவுமே நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா? எந்த ஒரு பெண்ணுமே வந்துட்டு படித்து பெறாத பட்டம் தாங்க தாய்மை. சோ இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு ஏன் இந்த தாய்மை வந்து கிடைக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வர்றவங்க போறவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்படி எல்லாருமே வந்துட்டு ஈஸியா அவங்களை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது நினைச்சு அவங்க எத்தனையோ நாள் தூங்காம இருந்திருப்பாங்க, சாப்பிடாம இருந்திருப்பாங்க, தனியா போய் அழுதுட்டு இருந்திருப்பாங்க, வெளியே போறதுக்கே தயக்கமா இருக்கும். அவங்கள என்ன ஒரு தேச துரோகி மாதிரி நம்ம இந்த சமுதாயம் வந்துட்டு அவங்கள பாக்குதுங்க. சோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்களும் பதில் சொல்ல முடியாம வந்துட்டு திணறிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மைசெல்ஃப் நந்தினி, நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் வெல்னஸ் கோச் ஃப்ரம் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி.